Hello friends, welcome to Taxpuram. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இந்த ஆக்டா எஃப்எஸ் பைனமோ ட்ரேடிங் இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து செப்டம்பரில் RBI வந்து irregular, that is illegal அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் மக்கள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இது வந்து நான் ட்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதில் எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக கிடையாதா, இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஈவன் தோ RBI பேன் பண்ணாலுமே இந்த வெப்சைட் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது, என்னால் வாங்க முடியுது, விற்க முடியுது. ஸோ எப்படி இது அப்படின்ற மாதிரி வந்து பல நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான விடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துலாங்களா? ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து ஒரு கிரே ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு கிளியர் கட் ரெகுலேஷன்ஸ்ன்றது வந்து கிடையாது. ஸோ ஜென்ரலி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்தியாவில் வந்து இல்லீகல். ஒரு 4-5 பேர்ஸ், தட் இஸ் INR பேஸ்டு பேர்ஸ் மட்டும்தான் அலோடு. INR USDT, INR யூரோ, இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் மட்டும்தான் வந்து RBI சொன்ன சில பேர்ஸ் மட்டும்தான் அலோடு. பைனரி ட்ரேடிங்னா இப்போ நீங்கள் USD வச்சு யூரோ ட்ரேட் பண்ணுறது, யூரோவை வச்சு இன்னொன்று ஆஸ்திரேலியன் டாலர் ட்ரேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டாலர் டு டாலர் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து இல்லீகல், நாட் அலௌடு. ஈவன் இந்த சில பேர்ஸே வந்து பார்த்திங்கன்னா RBI கிட்ட லைசன்ஸ் வாங்கி, தட் இஸ் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, செபி மூலியமாக, அவங்க மட்டும்தான் வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். அவங்க மூலியமாக மட்டும்தான் பண்ண முடியும். பட் இப்போது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன்லைனில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணலாம். யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஆக்டா எஃப்எக்ஸில் பண்ணுங்கள், பைனோமில் பண்ணுங்கள், ₹1 போட்டால் உங்களுக்கு ₹1,00,000 வந்துடும், ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ப்ரைஸ் போகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 80% நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா 80% கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் கீழே வருமானா கிடையாது. இது ஆக்சுவலி வந்து ஒரு வகையான வந்து பெட்டிங் தான், கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த ரேட்டு ஏறுமா இறங்குமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அதில் INR தான் அவங்களோட பிளாட்ஃபார்மில் நீங்கள் INR தான் டெபாசிட் பண்ணுறீங்க, INRல தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களே தவிர நீங்கள் ஒரு விர்ச்சுவலாக ஒரு கரன்சியை நீங்கள் அங்கே போய் நீங்கள் வாங்குறது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகல் ஸ்கேம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பணம் இழந்திருக்காங்க. தட் இஸ் ஃபஸ்ட்டு ₹1000 போட்டால் அவன் ஆசையை காமிச்சு அந்த ₹1000 உங்களுக்கு ₹5000 கொடுப்பான். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி, அவங்களோட ஆல்காரிதமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் போட வந்து அது லாஸ் ஆகிற மாதிரி தான் வந்து அவங்க பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இதில் ஒரு கொடுமை என்னென்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து IPLலாம் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து போகிறதுனால RBI என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 34 லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பைனமோ இருக்குது, இல்லை ஆக்டா எஃப்எக்ஸ். இந்த ஆக்டா எஃப்எக்ஸ்லாம் வந்து IPL டீம்ஸ்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ அது வந்து RBI கீழே வரும். ஸோ அதுக்கு கீழே லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ண முடியும். ஸோ இவங்க யாருமே வந்து ஃபாரெக்ஸ் கீழே ரிஜிஸ்டர் பண்ணல. இவங்க எல்லாமே அன்ஆத்தரைஸ்டு பீப்புள். ஸோ இவங்ககிட்ட நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஜாகிரதையாக இருங்க, ட்ரேட் பண்ணாதீங்கன்ற மாதிரி வந்து RBI வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அது 34 அந்த 34 மட்டும் கிடையாது, அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிற எந்த பிளாட்ஃபார்மும் சரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் வந்து ஒரு வார்ன் கொடுத்துருந்தாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து பெரிய பெரிய மக்களே வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது. ஈவன் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்து இதில் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல காசு வரும்ன்ற மாதிரி வந்து காசு கொடுத்து அவங்கள வந்து சொல்ல வைக்கிறாங்க. அதே மாதிரி ட்ரேடிங் நான் சொல்லிக் கொடுக்குறேன், ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, இதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி யூடியூப் டியூட்டோரியல் வீடியோஸும் வந்து இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலிமா நிறையா வந்து காசு கொடுத்து போடப்படுது. இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டெக்னிக்கல்ஸ்லாம் ஒர்க்கெல்லாம் ஆகாது. அவன் ஆல்ரெடி ஆல்காரிதம் செட் பண்ணி வச்சுருப்பான். நீங்கள் பணம் ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு வர மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இது நம்ம சின்ன வயசில் இந்த சுருட்டி விளையாடுவோம், இந்த படத்துலலாம் பார்ப்போம் இல்லைங்களா. பாத்துக்க சார், பாப்பா ஒரு ரூபா வச்சு 2 எடுத்துக்க பாப்பா. A few moments later. இப்ப உருட்டுறேன் பா. விழுந்திருக்கா? விழுகாது, ஏன்னா உருட்டு அப்படி. அந்த கல் சுருட்டி ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து காசு கொடுப்போன்ற மாதிரி ஃபஸ்ட்டு காசு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏமாற்றுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம், இது ஆக்சுவலாக அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னே சொல்லக்கூடாது, இது சொல்லணும், இட்ஸ் லைக் பெட்டிங் பிளாட்ஃபார்ம் தான் இது எல்லாமே. ஒரு செகண்டில் ஒரு நிமிஷத்தில் வந்து ₹50 மேலே போகுமா, ₹100 மேலே போகுமா அப்படின்றது கேட்குறது வந்து ஒரு பெட்டிங் விதமாக இல்லை. ஸோ இது எந்தவித பேஸ்லெஸ், எந்தவித ரெகுலேஷனுமே இந்தியாவில் வந்து கிடையாது. சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ட்ரேடிங் கிடையாதுங்க, நாங்கள்
பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றாங்க. நீங்கள் பண்ணுங்கள். இந்தியாவில் வந்து இது இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. இது இவங்க பண்ணுறது எல்லாமே ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன். இவங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கிடையாது, ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன். நீங்கள் வந்து அதில் ஐஎன்ஆராக டெபாசிட் பண்ணி ஐஎன்ஆர்லேயே ட்ரேட் பண்ணி ஐஎன்ஆர்லேயே எடுக்கிறீங்க. ஸோ அவங்க ஒரு டெக்னிக்கல் லீகல் லூப் ஹோல் யூஸ் பண்ணி அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க லீகலாக. ஸோ நீங்கள் அதுலேருந்து பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறது நீங்கள் டேக்ஸ் பே பண்ணலாம். பட் ஒன் திங் வந்து எத்தனை பேர் பணம் சம்பாதிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 100 பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 99% எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆக வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணும்போதோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சும்மா டைம் பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதுதான் ஒரு பிளாட்ஃபார்ம், இதுதான் நான் வந்து ரெகுலராக பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்காதீங்க. அண்ட் இந்தியாவில் வந்து ஃபெமா ரூல்ஸ் பிரகாரம் ஆஸ் பர் ஃபெமா ஆக்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா வந்து அப் டு 10,000 பெனால்ட்டி, 5 years ப்ரெசன்ட் வரைக்கும் கூட வந்து ரெகுலேஷன்ஸ் இது இருக்குங்க. இது வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவங்க டக்குன்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரலை. பட் வால்யூம் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இருக்குது. அதை பேஸ் பண்ணி வந்து உங்களோட ஃபைன்ஸ் பெனால்ட்டிஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரி, இந்த கிரிப்டோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? சரி, கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் அது வந்து விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். அது கரன்சியாகவே நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது இந்தியாவில். ஸோ அது நீங்கள் வந்து எப்படி ஒரு லாட்ரி வாங்கி விற்கிறீங்களோ அதே மாதிரி தான் அதுவும் ஒரு கேம்பிளிங் மாதிரி தான்ன்ற மாதிரி வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் வந்து 30% ப்ளஸ் சர்சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 33% வந்து டேக்ஸ் கட்டிட்டா போதும். அது இன்கம் டேக்ஸ் பிரகாரம். வேறாஸ் அதர் ஆக்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமா ஆக்ட் குள்ளே வரும். இதே மாதிரி கிரிப்டோவில் நீங்கள் ஃபாரினில் ஃபண்டு உள்ளே வருது இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னா அங்கேயும் வந்து ஃபெமா ஆக்ட்ன்றது வந்துடும். ஸோ இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் டேக்ஸ்ன்றது கட்டிடுவீங்க. பட் அதர் ரிலேட்டட் ஆக்ட்ஸ்ன்றதும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப நல்லதுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா எங்களோட டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ட்விட்டர்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ்புரம். தேங்க்யூ.